ஆக்சுவலாக எல்லாருக்கும் இன்றைக்கி ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும்னு தோணுச்சு. சரி ஸ்ப்ரிங் ரோல் பண்ணலாம். ஏன்னா கோஸ் கொஞ்சம் வீட்டில் நிறையா இருந்தது. சரி அதை போட்டு ஸ்ப்ரிங் ரோல் செஞ்சிடலான்னு பார்த்தேன். ஆயில் இல்லாமல், டீப் ஃப்ரை இல்லாமல் லைட்டாக கொஞ்சமாக வேணால் ஆயில் யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக இன்றைக்கி நான் வந்து இதிலே பண்ணிட்டேன், அவன்லேயே. அதுக்கு வெங்காயம் இதெல்லாம் வதக்கிட்டு கோஸ் திருவி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கேரட் இருந்தது, அதையும் திருகி போட்டுட்டு அது கூட உப்பு காரம்லாம் போட்டுட்டு கொஞ்சம் சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் போட்டுக்கிட்டேன். அப்போ தானே ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அந்த பூர்ணம் ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து ஆட்டாவில் தான் பண்ணேன், கோதுமை மாவில் தான். அது அப்படி மெல்லீஸாக தேய்ச்சிக்கணுமா, அப்போ தான் வந்து நல்லா மொறுமொறுன்னு வரும்ன்ட்டு நல்லா மெலீஸாக தேய்ச்சிட்டு லைட்டாக தோசை தவாவில் ஒரு 2 பக்கம் போட்டு திருப்பி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் உள்ளே பூர்ணம் ஸ்டஃபிங் வச்சு லைட்டாக மைதா மாவு லைட்டாக ஓரமாக தடவி அவனில் 180 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் பேக் பண்ணேன். சூப்பராக இருந்தது. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.